குமார் தெரியல குமார் ஆடுது குமார் சார் அனைத்து மகளிர் அவர்களுக்கு ஸ்கில் ப்ரோக்ராமிங் திறன் பயிற்சி அளிப்பது தலைகிழமை சுயதொழில் தொடங்கி ஊக்குவிப்பது துறைக்கு அமைச்சராக இருந்தபோது பல்வேறு முன்னேற்றங்களை மறைக்காத மறைக்குது தமிழகத்தில் கிராமப்புறங்களில் மட்டும் 3.3 லட்சம் குழுக்களும் நகர்ப்புறத்தில் 1.5 லட்சம் குழுக்களும் மொத்தம் 4,80,000 குழுக்களுக்கு ஆக்டிவாக இருக்காங்க. அவற்றில் 54 லட்சம் மகளிர் வந்து உறுப்பினர்களாக செயல்படுகிறது. முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் 1,05,000 கோடி ரூபாயை வங்கி கடன் இணைப்பாக பெற்றுள்ளோம். வருகின்ற 8ஆம் தேதி மகளிர் தினத்தன்று சென்னையில் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் 3,019 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் இணைப்புகளை வழங்க உள்ளார். இப்படி வழங்கப்படுகின்ற அந்த கடன்களை எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் செலவிடுகின்றார்கள், அதன் மூலம் அவருடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மேம்பட்டுள்ளது என்பது குறித்து மாவட்ட வாரியாக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வந்து அறிவுறுத்தினாங்க. மாவட்ட வாரியாக போகும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், மாவட்ட நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஆயிரக்கணக்கான மகளிர் சகோதரிகளாக வங்கி கடன் இணைப்புகள் கோடிக்கணக்கில் கொடுக்குறோம். ஆனால் இனிமேல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போது ஒவ்வொரு கிராமம் செல்லும்போது அந்த ஊராட்சிக்கு போகும்போது அங்கு செயல்படக்கூடிய அந்த சுயோதவி குழுக்கள் அவங்க சகோதரிகளை அழைச்சி அவங்க இன்னும் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன திறன் பயிற்சி எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன வசதிகள் கேட்குறாங்க, அந்த மகளிர் செயல்படாத குழுக்கள் வந்து செயல்பட்டு இருந்த குழுக்கள் வந்து இப்போ செயல்படாமல் இருக்குது. அந்த குழுக்களை எல்லாம் எப்படி செயல்படுத்துறது, அதற்கு எப்படி அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறது, அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் இன்றைக்கு முதன்முறையாக ஊராட்சி அளவில் இயங்கக்கூடிய குழுக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பணியை இன்று திருவாரூரிலிருந்து துவங்கி இருக்கின்றோம். இந்த குழுக்களை தொடங்கிய கலைஞருடைய சொந்த ஊரிலிருந்து அந்த ஆய்வை தொடங்கியதில் மகிழ்ச்சி பெருமை. இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் பழவனங்குடி ஊராட்சியில் உள்ள 30 குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளை சந்தித்து பேசியதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய குடும்பச் சூழல், அவருடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய கோரிக்கைகள், அவர்களால் செயல்படுத்தப்படுகின்ற மகளிர் சுய குழுக்கள் தான் மெயினாக வந்து முதலமைச்சருடைய காலை திட்டம், அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம், இப்படி அரசினுடைய பல்வேறு திட்டங்களில் அவங்களுடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கின்றது. அதெல்லாம் குறித்து நாங்கள் கேட்டறிந்தோம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் இன்னும் அதை அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டறிந்திருக்கிறோம். இந்த ஆய்வு கலந்துரையாடல் அமைந்தது சிறப்பாக அமைந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சகோதரிகளும் அவங்க மகிழ்ச்சியை அவங்க தெரிவிச்சுக்கிட்டாங்க. மகளிர் சுய குழு சார்ந்த விஷயங்கள் மட்டுமின்றி இந்த பழவனக்குடியில் பல பிரச்சனைகள் கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க. பாசன வாய்க்கால்கள், அப்புறம் வந்து பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் வந்து பஸ் வசதி, தூர் வாடுறது, இப்படி பல்வேறு கோரிக்கைகள் அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் குறித்து கலெக்டர்கிட்ட, மாவட்ட ஆட்சியிடம் மற்றும் அதிகாரிகளும் கலந்து பேசி அதற்கான பணிகளை, உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம் தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட மாடல் அரசு அமைய காரணமாக இருந்த மகளிரை ஊராட்சி அளவில் சந்தித்து பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சார், ஒரே ஒரு வேண்டும் சொல்லிட்டு நீங்க பாஜக 2 நாள் கையெழுத்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.